இறக்குமதி செய்வதில்லை, மொழியையும் கொண்டு வந்து இறக்குமதி செய்கிறது. உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா, தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எமக்கும் தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால், அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புலிக்கும் தமிழே உயிரே வணக்கம். தமிழே நீ தரும் இன்பம், தமிழே நீ தரும் இன்பம், அடியேன் வாழ்வில் வேர் எங்கே கிடைக்கும் தமிழே உயிரே வணக்கம். செந்தமிழே உயிரே வணக்கம், செம்மொழியே தமிழே வணக்கம். அவைத்தலைவர் ஐயா கழுதகை பத்மநாபன் அவர்களே, என்னுடன் உரையாற்ற அமைந்திருக்கும் ஆய்வு கட்டுரைகள் அளிக்க வந்திருக்கும் அன்பர்களுக்கும், எனக்கு முன்பே ஆய்வு கட்டுரை ஒன்றை சமர்ப்பித்த நண்பர், அதாவது ஈழத்து தமிழர் அவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் சொல்லி, அடுத்து எனக்கு இந்த மேடையிலே ஏற வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் முதற்கண் நன்றியை சொல்லி என்னுடைய கட்டுரையை படிக்கிறேன். என்னுடைய பெயர் உ. துரைசாமி. நான் சிங்கப்பூரில் 59 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்று அங்கேயே இருப்பவன். எனக்கு 5 பிள்ளைகள் உண்டு, 9 பேரப்பிள்ளைகள் உண்டு. தமிழ் உணர்வின் அடிப்படையில் என்னால் சிறிதளவு உங்களுக்கு சிங்கப்பூர் துறைமுகமும் துறைமுக தமிழரும் அல்லது தமிழும் என்ற அடிப்படையில் இந்த கட்டுரையை எவ்வளவு விரைவாக உங்களுக்கு தர முடியுமோ அவ்வளவு விரைவாக தருகிறேன். ஒன்றை ஐயா அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், காலம் நேரம் இவைகளை கருதி நான் சற்று மிகையாக சென்றாலும் என்னை அடக்குங்கள், அடங்குவேன். முதலிலே தமிழக முதல்வர் முத்தமிழ் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் எனக்கு தந்த தமிழ் முரசொலி வாயிலாக அந்த அடிப்படையில் சிலவற்றை சொல்லி நான் அமர்வேன். சிங்கப்பூர் துறைமுகமும் துறைமுக தமிழரும். சங் நீல உத்தமன் என்பவர் அக்காலத்தில் இங்கே சுற்றித்திருந்த மிருகம் ஒன்றை கண்டார். அம்மிருகம் சிங்கம் போன்ற தோற்றமுடன் காணப்பட்டதால் சிங்கப்பூரா அல்லது சிங்கப்பூர் என பெயரிட்டதாக அறிகிறோம். சின்னம் சிறிய மீன்பிடி கிராமமாக இருந்த ஒரு இடம் இன்று சீருலகு போற்று சிறந்தோங்கி நிற்பது சிங்கப்பூர் மக்களின் ஓய்வறியா உழைப்பினாலும் அறிவு நிறை ஆற்றல் மிக்க தலைவர்களாலும் நாலாபுறமும் இருந்து நாவாய்கள் கப்பல் வந்து தேவையானவைகளை பெற்றுக்கொள்ள நடு மையமாக துறைமுகம் திகழ்வதாலும் இன்னும் பற்பல கரணியங்களுமே ஆகும். இயற்கை வளம் ஏதுமில்லா சின்னஞ்சிறிய தீவுதான் சிங்கப்பூர். ஆனால் இயற்கையாய் அமைந்த துறைமுகம் இம்மண்ணுக்கு கிடைத்த ஒரு கொடையாகும். அத்துடன் தென்கிழக்காசியாவின் முதல் தர துறைமுகமாகவும் உலக அளவில் நன்மதிப்புள்ள துறைமுகமாகவும் இருப்பது ஒரு பேர். மலேயாவின் ஒரு பகுதியாக இருந்த சிங்கப்பூர் பின்னாளில் தன்னாட்சி பெற்று தலைதூக்கி நிற்கிறது. இங்கு
சீனர்கள் 73 விழுக்காட்டினரும், மலாய்க்காரர்கள் 13 விழுக்காட்டினரும், இந்தியர்கள் 9 விழுக்காட்டினரும். இந்தியர்கள் என்பது விழுக்காட்டில் பெரும்பான்மையோர் தமிழர்கள், மிச்சமுள்ளோர் மற்ற நாட்டினரும் வாழ்கின்றனர். சிங்கப்பூரில் அதிகாரத்துவ மொழிகளாக இருப்பது 4 மொழிகள். ஒன்று மலாய் மொழி, ஆங்கில மொழி, மாண்ட்ரின் மொழி மற்றும் நம் தாய்மொழியாம் தங்கத் தமிழ் மொழியாகும். நம் தமிழர்கள் தமிழகமிருந்து கட்டுமரம் வழியும் செஞ்சி கூலியாகவும் ஆங்கிலேய அரசால் பற்பல கரணங்களுக்காக குற்றவாளிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள். இங்கே சாலைகள் போடவும், தோட்டங்களில் பணியாற்றவும், ஈயலம்பங்களில் உழைக்கவும், வேறு பல கடினமான இடர் நிறைந்த பணிகளை செய்யவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர் குறிப்பிடத்தக்க மிகச்சிறந்த இடமாக ஆவதற்கு நம் தமிழர்கள் கண்ணீரும் செந்நீரும் சிந்தியுள்ளனர். கிழக்கத்திய நாடுகளையும் மேற்கத்திய நாடுகளையும் இணைக்கும் பாலமாகவும், பொருளாதார மையமாகவும், வாணிபம் சிறக்க செழிக்க சிறந்த இடமாகவும், பலமான பாதுகாப்போடு திறமையுடன் கூடிய தூய்மையான நிர்வாகம் செயல்படுவதாலும், மனித வளம், பசுமை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய பண்புகளோடு பீடு நடை போடுவதாலும் பல நாட்டினர் போட்டி போட்டுக்கொண்டு சிங்கப்பூரை காணவும், தொழில், வாணிபம் ஆகியவற்றை துணிவுடன் தொடங்கவும் தெம்புடன் வந்து குவிகிறார்கள். சிங்கப்பூரில் தொழில் தொடங்குபவர்களும் சிங்கப்பூர் மக்களும் இதனால் பயனடைகிறார்கள். இவ்வாறான பற்பல கரணயங்களினால் வையகம் வாழ் மக்கள் எவராக இருந்தாலும் சிங்கப்பூர் எனும் சொல் செவியில் பட்டவுடனேயே ஓ சிங்கப்பூர் என வியக்கிறார்கள். உழைப்பிற்கு அடிப்படை ஊக்கம், ஊக்கத்திற்கு அடிப்படை அடித்தளம், அடித்தளத்திற்கு தேவை உள்ளத்தின் உறுதி. இம்மன உறுதியை சிங்கப்பூர்கள் கொண்டிருப்பதால் இந்நாடு எந்நாளும் சிறந்து விளங்கும் என்பது திண்ணம். சிங்கப்பூர் துறைமுகமானது உலகில் சிறந்த துறைமுகமாகவும் தென்கிழக்காசியாவின் மிகச்சிறந்த துறைமுகமாகவும் திகழ்கிறது. சிங்கப்பூருக்கு முதுகெலும்பு போன்றது துறைமுகம். அதே போன்று தமிழர்கள் துறைமுகத்திற்கு முதுகெலும்பு போன்றவர்கள் என்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. சற்றப்போ 10,000 பேர் பணியாற்றிய இத்துறைமுகத்தில் கண்காணிப்பாளர், கணக்கர், எழுத்தர் எனவும் உடல் உழைப்பாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் என 4,000 தமிழர்கள் இரத்தம் சிந்தி உழைத்தனர். 1940 முதல் தமிழர்கள் இத்துறைமுகத்தில் பணியாற்றி வந்தனர். தூங்கா துறைமுகம் என பெயர் பெற்ற சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற தமிழ் மூத்தோர் பரிந்துரைப்படி மரக்களம் வழியும் நாவாய் வழியும் மலேசிய மண்ணுக்கும் மலாயாவோடு இணைந்திருந்த சிங்கப்பூருக்கும் பற்பல எண்ணங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வந்து சேர்ந்தவர்கள் தமிழர்கள். கடுமையாக கால நேரம் பார்க்காமல் உழைப்பவர்கள், இட்ட கட்டளையை ஏற்று படிந்து நடப்பவர்கள், தங்களை ஏற்றுக்கொண்ட நிறுவனம் அல்லது ஆணையத்தின் வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள், எடுத்தேன் கவிழ்த்தேன் என எப்பொழுதும் எடுத்திருந்து பேசாதவர்கள் என்பது போன்ற நற்பண்புகளை தன்னகத்தை கொண்டவர்கள் என்பதும் சிங்கப்பூர் துறைமுக நிர்வாகத்தின் பட்டறிவில் பெறப்பட்ட உண்மை. ஆங்கிலேயர் ஆட்சியில் பட்ட இடர்கள், இடையூறுகள் தன்னாட்சி பெற்ற சிங்கப்பூரில் சிறிதளவு குறைந்திருந்தது என்றாலும் வேறு மாதிரியான துன்பமும் துயரமும் தொடர்த்தான் செய்தது. துறைமுக தொழிலாளர் சங்கங்களின் ஒன்றுபட்ட ஒத்துழைப்பினால் பல நலன்கள் மீட்டெடுக்க